லீலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேதவசன பகுதி சங்கீத புஸ்தகம் 22 அதிகாரம் 3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்த என்ற வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறவர். அவர் தம்முடைய ஜனங்களாகிய அவருடைய பிள்ளைகளின் மத்தியிலே வாசம் பண்ணுவதை அவர் விரும்பினார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது போல அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் கர்த்தரை துதிக்கவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். தூதரை காட்டிலும் அதிகமாய் துதிக்க வேண்டியவர்கள் நாம். கர்த்தரை துதிக்காமல், துதி செய்யாமல், அவரை கனப்படுத்தாமல், அவரை மகிமைப்படுத்தாமல் நாம் இருந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பெரும் பகுதி கர்த்தரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதுமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 34:1 வாசிக்கிறது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற அந்த தேவ மனிதனுடைய அந்த தாகம் போன்று, அந்த ஏக்கம், அந்த உன்னதமான வெளிப்பாடுகளை போன்று நாமும் நம்முடைய வாய் நிறைய, உள்ளம் நிறைய, ஆத்தம் நிறைய கர்த்தரை துதிப்போம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். துதிக்க இடத்திலே அவர் இருப்பார். அவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கும். ஆமேன், ஆமேன்.